கைதாகும் ராகுல் காந்தி, இந்திய ராணுவம் குறித்து சர்ச்சை கருத்து. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. இந்திய ராணுவ வீரர்களை பற்றி அவதூறாக பேசியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரத் ஜோடோ யாத்திரையின் போது இந்திய ராணுவ வீரர்களை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் காரணமாக ராகுல் காந்தி லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதுடன் நீதிமன்றத்தில் ஜாமீன் பத்திரம் தாக்கல் செய்தார். மேலும் இது தொடர்பாக சில ஆவணங்களையும் சமர்ப்பித்தார். அப்போது அவர் நீதிபதியின் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு ஜாமீன் தொடர்பான வேலைகள் நடைபெற்றன. முன்னதாக அவர் உயர் நீதிமன்றத்தில் நிவாரணம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை. அஜய் ராய் மற்றும் அவினாஷ் பாண்டே ஆகியோருடன் ராகுல் காந்தி நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அப்போது ராகுல் காந்தி நீதிமன்ற விசாரணைக்கு வந்துவிட்டு அன்று மாலையே டெல்லிக்கு திரும்புவார் என்றும் அவர் மீண்டும் உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து தனது தொகுதியான ரேபரேலிக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று அஜய் ராய் தெரிவித்திருந்தார். மேலும் ராகுல் காந்தி செல்லும் வழியிலும் நீதிமன்ற வளாகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திய ராணுவம் குறித்த சர்ச்சையாக பேசிய ராகுல் காந்தி எம்பி மீது உதய் சங்கர் ஸ்ரீவஸ்தவா என்பவர் அவதூறு புகாரை அளித்திருந்தார். அவர் எல்லை சாலைகள் நிர்வாகத்தில் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இந்த பதவியானது இந்திய ராணுவத்தில் கர்னல் பதவிக்கு இணையான பதவியாகும். அந்த புகாரில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையின் போது செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அருணாச்சல பிரதேச எல்லையில் இந்திய மற்றும் சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே டிசம்பர் 9ஆம் தேதி மோதல் ஏற்பட்டது குறித்து பேசினார். பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி மக்கள் கேட்பார்கள், ஆனால் சீன ராணுவ வீரர்களால் இந்திய வீரர்கள் அடிவாங்கியது பற்றி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று ராகுல் காந்தி பேசியதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீன ராணுவ வீரர்களால் இந்திய ராணுவ வீரர்கள் அடிவாங்கியதாக ராகுல் காந்தி கூறியது தனது மனதை புண்படுத்தியதாக ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார். இந்த கருத்து இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது போல் உள்ளது என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 11ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கின் காரணமாக ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுள்ளார். அண்மையில் ராகுல் காந்தி ராணுவ வீரர்களை பற்றி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் பேசிய கருத்துகள் தவறானவை என்று பலர் விமர்சித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.